ஹாய் ஹலோ அவாரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு புது வகையான செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செடி இல்லை, ஒரு கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு புது வகையான கொடி. அது என்ன கொடின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொடியோட பேர் சிலின் பொட்டேட்டோ வைன். சிலின் பொட்டேட்டோ கொடி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பொட்டேட்டோ வகையை சேர்ந்த கொடின்னு சொல்கிறாங்க பேர். இதோட பூவை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான பூ பாருங்கள். நல்ல ஒரு கத்திரிப்பு கலரில் உள்ளே எல்லோ கலரு, பார்க்கவே அவ்வளோ அழகாக கண்ணை கவருதுங்க. இந்த பூ அப்படியே பஞ்சு பஞ்சாக வருதுங்க. பஞ்சு பஞ்சாக அப்படியே பூக்குது, அப்படியே கொத்து கொத்தாக. பார்க்குறதுக்கு கிரவுண்ட் ஆர்கிட் பார்த்துருக்கீங்களா? கிரவுண்ட் ஆர்கிட்டில் இந்த பூ பஞ்சாக பூக்கும். ஆனால் ஒரு சிங்கிள் பூவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 5 இதழ்கள், ஒரு நடுவில் ஒரு மகரந்தம், இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கிரவுண்ட் ஆர்கிட் மாதிரியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க பூவு. அப்புறம் ஹோயா பிளான்ட்டு யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஹோயா பிளான்ட்டை பார்த்திங்கனாலும் இப்படி தான் பஞ்சு பஞ்சாக பூக்கும். ஆனால் பூ வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி தான் பஞ்சு பஞ்சாக பூத்துருக்கும். அப்படியே பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்குதுங்க. இது ஒரு சின்ன பிளான்ட்டு தான். இது நான் வாங்கினதும் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சு விட்டேன். பாட்டு கூட பெருசாக வைக்கல, ஒரு சின்ன பாட்டு அதில் வச்சு விட்டேன். அந்த சின்ன பாட்டுக்கு இந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த அளவு வளர்ந்து அந்த 2 பிரான்ச்சஸ் தான் ஓடி இருக்குது. 2 பிரான்ச்சஸ்லேயே ஒரு பிரான்ச்சஸில் பூ பூத்துருச்சு. இன்னொரு பிரான்ச்சஸில் இங்கே பாருங்களேன் மொட்டு, இது அடுத்தது பூக்கும். அது பூத்து முடிக்கும் போது இது பூக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த 2 பிரான்ச்சஸுமே பூத்து முடித்ததும் நம்ம கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விட்டோம்னா நியூ பிரான்ச்சஸ் நிறைய எடுக்கும். அதுலேருந்து திரும்பவும் நிறைய மொட்டுகள் வர ஆரம்பிக்கும். இது முதல்ல பாட்டு மாற்றி வைக்கணும். பாட்டு மாற்றி வச்சு ஒரு பெரிய பாட்டில் வச்சு ஸ்டிக்கு கொடுத்து விடணுங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கு தான் கொடுத்து விட்ருக்கேன் நான். இதுக்கு மண்கலவைன்னு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நம்ம பெருசாக ஸ்பெஷலாக எந்த மண்கலவையும் ரெடி பண்ணல. சாதாரணமாக நம்ம எல்லா பிளான்ட்டுக்கும் நம்ம தோட்டத்தில் என்ன மண்கலவை ரெடி பண்ணுவோமோ அந்த மண்கலவை தான் இதுக்கு கொடுத்தேன். ஒரு சின்ன பாட்டில் வச்சு விட்டுட்டேன். வெயிலும் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல், நம்ம போன வீடியோ பார்த்தோம் பாருங்கள், அவக்காடோ மரம். அந்த அவக்காடோ மரத்தில் அந்த ட்ரம்முக்குள்ளே தாங்க இதை வச்சுருந்தேன். அந்த வெயிலும் நிழலும் தான் இதில் கிடச்சிது. அதுக்கே இவ்வளோ பிரான்ச்சஸ் வச்சுருக்கு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல. இது நல்ல வெயில் தாங்கக்கூடிய ஒரு கொடி தான் நினைக்கிறேன். அதிகமாக இதோட டீட்டெயில்ஸ் தெரியல எனக்கு. இது கட் பண்ணி விட்டு நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து பெரிய பாட்டில் மாற்றி வச்சோம்னா நம்ம ஓரளவுக்கு இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதில் சீட்ஸ் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். சீட்ஸ் கிடைக்காது. ப்ராப்பகேஷன் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கட்டிங்ஸ் தான் எடுத்து ப்ராப்பகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான செடிகள் யார் வீட்லையாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் இது புதுசாக தான் வாங்கியிருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா இதோட பேரே தெரியாமல் தான் நான் வாங்கினேன். இதோட பேரே எனக்கு அப்போ தெரியாது. பூவை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். அப்போ பேர் தெரியாது. அதுக்கப்புறம் இதோட பேர் என்னன்னு அப்புறம் கேட்டபோது அவங்க வேறு விதமாக சொன்னாங்க. அவங்க ஹிந்திக்காரவங்க, நார்த் இந்தியன்றதால அவங்க வேறு விதமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரை நான் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் இதுதான் அந்த பேருன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.